ஆட்டோமேஷன். ஆஃபீஸ் ரிலேட்டடா எல்லா ஜாப்க்குமே வந்துட்டு ஆஃபீஸ் ஆட்டோமேஷன்ன்றது ஒரு பேசிக் ஸ்கில். இப்போ ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். லெட்ஸ் see. Why should we learn ஆஃபீஸ் ஆட்டோமேஷன்? ஆஃபீஸ் ஒர்க் எல்லாமே கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆயிட்டு இருக்கு nowadays. ஸோ கம்பெனி, ஸ்கூல், காலேஜ் எவ்ரிவேருமே வந்துட்டு நம்ம என்ன பண்றோம்னா கம்ப்யூட்டர்ஸ் தான் யூஸ் பண்றோம். ஆஃபீஸ் ஒர்க் வந்து ஃபாஸ்டா, நீட்டா, எரர் ஃப்ரீ ஆகும். மேனுவலா பண்ணா நமக்கு மிஸ்டேக் வரும், தென் டைம் அதிகமாகும். ஸோ கம்ப்யூட்டர்ல பண்ணுனா நீட்டா இருக்கும், தென் ஈஸியா ஒர்க் வந்து நம்மளுக்கு முடிஞ்சிடும். இப்போ எம்எஸ் ஆஃபீஸ் வந்துட்டு ஒரு ரொம்ப ஈஸி அண்ட் பிகினர் ஃப்ரெண்ட்லி. ஃபர்ஸ்ட் டைம் லேர்ன் பண்ணிட்டா நெக்ஸ்ட் வந்துட்டு நம்மளுக்கு குவிக்கா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிரும், யாருனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். மைக்ரோசாஃப்ட் வேர்ட். மைக்ரோசாஃப்ட் வேர்ட்னா என்னன்னா வேர்ட் ப்ராசஸிங் சாஃப்ட்வேர். இது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்னா ரெஸ்யூம் பில்ட் பண்றதுக்கு, ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் கிரியேட் பண்றதுக்கு, வேர்ட் ரிலேட்டடா எல்லா ஃபைலும் நம்ம இதுல கிரியேட் பண்ணலாம். நம்ம விண்டோஸ் கிளிக் பண்ணீங்கன்னா ரீசெண்ட் ஆடட்ல வந்துட்டு நம்ம ஓபன் பண்ணது இருக்கும். இல்லைன்னா நம்ம சர்ச் பார்ல வந்துட்டு வேர்ட் 2013 டைப் பண்ணோம்னா நம்மளுக்கு ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்கிரீன் வியூ ஆகும். இதுல நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்கும், நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் நம்ம இப்ப ப்ராக்டிஸ் பண்றதுனால நம்ம பிளாங்க் டாக்குமெண்ட் சூஸ் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதுதான் எம்எஸ் வேர்டோட வியூ. நெக்ஸ்ட் நம்ம என்ன ரிப்பன்ஸ் சொல்லுவோம். ஹோம், இன்சர்ட், டிசைன், பேஜ் லேஅவுட், இதெல்லாம் ரிப்பன்ஸ். இது கிளிக் பண்ணும்போது ஒரு டேப் மாதிரி நம்மளுக்கு ஷோ ஆகுதா, இதுதான் நம்ம வந்துட்டு டேப்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் இது வந்துட்டு டாக்குமெண்ட் ஏரியா. நம்ம டாக்குமெண்ட் இங்க தானே டைப் பண்றோம், இதுதான் டாக்குமெண்ட் ஏரியா. இதுல வந்துட்டு உங்களுக்கு வியூ ஆகலைன்னா நான் ஜூம் இன் கொடுக்குறேன். கொடுத்துட்டு நீங்க என்டர் கொடுத்துட்டீங்கன்னா டிஃபால்ட்டா வந்துட்டு வேர்ட் உங்களுக்கு ஒரு 4 செட் ஆஃப் பேராகிராஃப் கொடுத்துரும். அப்புறம்னா மெயில் மெர்ஜ்னா என்னன்னு பார்க்கலாம். மெயில் மெர்ஜ்னா என்னன்னா, மெயில் மெர்ஜ் வந்துட்டு நம்ம லெட்டருக்கு தான் எக்ஸாம்பிளா பார்க்க போறோம். மெயிலிங் ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்கன்னா ஸ்டார்ட் மெயில் மெர்ஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா அந்த லாஸ்ட்ல வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் மெயில் மெர்ஜ்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சைட்ல ஒரு நேவிகேஷன் ஓப்பன் ஆயிரும். இதுல வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து வாட் டைப் ஆஃப் டாக்குமெண்ட் ஆர் யூ ஒர்க்கிங் ஆன் கேட்டுருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம லெட்டர் வச்சுதான் பார்க்க போறோம். லெட்டர்னா இப்போ ஒரு 10 பேருக்கு நம்ம அப்பாயின்மெண்ட் லெட்டர் நான் கொடுக்கணும்னா 10 லெட்டரா நான் டைப் பண்றதுக்கு பதிலா நான் ஒரு லெட்டர்ல வந்துட்டு 2 டீடைல்ஸ் மட்டும் தான் மாறப்போகுது. கரெக்டா 2ல மட்டும் தான் கேண்டிடேட்டோட நேம் டீடைல்ஸ் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆக போகுது. சோ அதை மட்டும் தான் நம்ம சேஞ்ச் பண்ண போறோம். அதை மட்டும் நம்ம ஒரு 10 லிஸ்ட். எக்ஸலை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எக்ஸல்னா என்னென்னா, எக்ஸல்ன்றது ஒரு ஸ்ப்ரெட்ஷீட் சொல்லுவோம். இதில் நம்ம டேட்டாவை எப்படிலாம் ஸ்டோர் பண்ணலாம் அண்ட் மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸ் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றது இந்த எக்ஸல் மூலமா நம்ம கற்றுக்கலாம். அதே மாதிரி பை சார்ட்டு எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்றதும் நம்ம எக்ஸலில் கற்றுக்கலாம். ஹோம் பேஜில் இருக்கும். எக்ஸலோட ஹோம் பேஜில் என்னென்ன இருக்குன்னா, நம்ம வேர்டில் பார்த்த மாதிரியே இதில் கட், காப்பி, பேஸ்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபார்மேட் பெயிண்டர்ஸ் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபாண்ட்டு சேஞ்ச் பண்ணுறது, போல்ட்டு, இட்டாலிக், இது எல்லாமே இருக்கும். ஸோ இப்போ நம்ம இதை எக்ஸலில் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு கட் காப்பி ஆப்ஷன்ஸ்னால் என்ன, இப்போ இந்த டிபார்ட்மெண்ட்டு நான் செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ இதை நான் காப்பி பண்ணணும்னா அதோட ஷார்ட்கட் கீ என்னது, Ctrl+C. ஸோ இது எனக்கு இப்போ காப்பி ஆகிடுச்சு. ஸோ நான் இந்த செல்லில் வந்து பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இதுக்கு Ctrl+V. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு செல்லை செலக்ட் பண்ணிட்டு Ctrl+C கொடுத்தீங்கன்னா செலக்ட் ஆகும். டேட்டா வேலிடேஷன்னா என்னென்னு பார்க்கலாம். டேட்டா வேலிடேஷன்னா அதாவது இப்போ இந்த நேம் ஒரு எனக்கு ஒரு 6 நேம் கொடுத்துருக்கேன். ஸோ இவங்க எல்லாம் ஒரு ஸ்கோர் எடுத்திருக்காங்க. அதாவது இப்போ 100க்குள்ளே தான் இவங்க ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. எனக்கு 100 தாண்டி ஏதாவது என்ட்ரு பண்ணாலும் எனக்கு ஒரு எரர் மெசேஜ் மாதிரி ஷோ ஆகணும். ஸோ அதுக்கு அது கரெக்டான டேட்டாவை என்ட்ரு பண்ணுறதுக்காக தான் இந்த நம்ம டேட்டா வேலிடேஷன் யூஸ் பண்ணுறோம். செல் ரெஃபரன்சஸில் 3 இருக்குது. ஸோ ஆல்ரெடி நான் சொன்னதான் ரிலேட்டிவ் செல் ரெஃபரன்சஸ் அண்ட் அப்சல்யூட் செல் ரெஃபரன்சஸ் அண்ட் மிக்சடு செல் ரெஃபரன்சஸ். ஃபஸ்ட்டு நம்ம ரிலேட்டிவ்னா என்னன்னு பார்க்கலாம். அதாவது இப்போ இந்த இடத்துல நான் ஒரு டேட்டா கொடுத்துருக்கேன். ஸோ இந்த டேட்டாவில் எனக்கு அமௌண்ட்டு, ரேட்டு, குவான்டிட்டி, அதாவது ப்ராடக்ட் நேம், ஐடி, இது எல்லாமே இருக்குது. ஸோ இந்த டேபிளில் இப்போ எனக்கு ஒருத்தவங்க க்ரீன் கிராம் வந்து 5 வாங்கியிருக்காங்க. ஸோ அதோட ரேட் பார்த்திங்கன்னா 1 வந்து 120. ஸோ இதோட எனக்கு அமௌண்ட்டு வேணும் அப்படின்னா நான் செல் ரெஃபரன்சஸ் யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ இருக்கிறதுலேயே செல் ரெஃபரன்சஸ் தான் ஈஸி. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம ஈஸியான கால்குலேஷன்ஸ் பண்ணலாம். ஸோ அதுக்காக நான் இந்த அமௌண்ட்டில் ஃபஸ்ட்டு ஈக்குவல் போட்டுக்கிறேன். ஈக்குவல்ட்டு போட்டு எனக்கு வந்து அவங்க வந்து 5 க்ரீன் கிராம் வாங்கியிருக்காங்க. ஸோ 5 குவான்டிட்டி அது பார்த்திங்கன்னா அதோட ரோ வந்து செலக்ட் ஆகிருக்கு. ஸோ மல்டிப்ளிகேஷன்